டிமோஸ் பிறந்தாச்சு நம்ம வீட்டில். இதுக்கப்புறம் வெஜ் மட்டும்தான். இப்போ நம்ம வீட்டில் வந்து 1 பார்ட் பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு துவரம்பருப்பு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, பூண்டு, புளி, ஒரு பெரிய வெங்காயம், 7-8 காஞ்ச மிளகாய், ஒரு தக்காளி இதெல்லாம் நறுக்கி போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் செய்யலாம். இப்போ குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அது மேலே வச்சுட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டுடலாம். ரைஸும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது நல்லா ஒரு 3 விசில் 5 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே சூப்பராக எல்லாம் ஒரே டைம் நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ இதை வந்து இந்த மேஷர் மாதிரி இந்த மத்துக்கோல் வச்சு நல்லா நம்ம கடைஞ்சிடலாம். கடைஞ்சிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து அதான் பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையானது முக்கியமானது உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இதை எடுத்து அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுட சுட 1 பார்ட் பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.